Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 5ஓட எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம எக்ஸாம்பிள் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 9ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 9 என்ன அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின்: டிஸ்கஸ் தி continuity of the function f defined by f of x equal to 1 by x. So, x is not equal to 0. ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் x இருக்குது. ஸோ அப்போ x 0ன்னு போட்டிங்கன்னா it is not defined போயிடும். அதனால தான் x is not equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? given function என்னவோ அதை எழுதிக்கிறோம். ஸோ let c be the any non-zero real number. ஸோ ஏன் non-zeroன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம்? பிகாஸ் இங்கே x is not equal to 0 அப்படிங்கிறதா அங்கே தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனே டிஃபைன்டு. அதனால் your c is also non-zero. ஸோ non-zero real number. then limit extends to c f of x equal to f of c அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இது நார்மல் சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். ஓகே, கேஸ் ஃபங்க்ஷன் பிரேக்காக இருந்ததுனா தான் நம்ம அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அந்த கான்செப்ட்லாம் போனோம். ஓகே, ஸோ limit extends to c f of x equal to f of c. then your left hand side is nothing but limit extends to c f of x, which is nothing but limit extends to c what is your f of x 1 by x. so 1 by x க்கு டைரக்டா இந்த x க்கு c ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you'll get 1 by c because c is also not equal to 0. அது நம்ம மேலே எடுத்துறோம். ஓகே, நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படினா f of c which is nothing but f of x at x equal to c, right? then what is your f of x 1 by x. so 1 by x at x equal to c. then c in the place la potingna will get 1 by c which is c not equal to 0 natadanaala your f of c is also 1 by c and the limit extends to c f of x equal to same 1 by c. so then limit extends to c f of x equal to f of c. so ரெண்டும் ஈக்குவலா வந்ததனால f is continuous at every point in the domain of f. therefore f is continuous function. அவ்வளவுதான். அவங்க செக் பண்ண சொல்லியிருந்தாங்க கண்டினியூட்டியை. அதனால் ஃபைனலி நம்ம என்ன பண்ணுறோம்? f is continuous function அப்படின்னு எழுதுறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் டிஸ்கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா it discontinues only this point அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் 9. தென் எக்ஸாம்பிள் 10 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 10 வந்து நமக்கு என்ன அப்படின்னா discuss the continuity for the function. என்ன ஃபங்க்ஷன் f is defined by. ஸோ அந்த f எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு பிரேக் ஆகுது பாருங்க ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ பிரேக் ஆகுறப்ப ரைட் f of x is nothing but x plus 2 if x is less than or equal to 1 and it is x minus 2 if x is greater than 1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன், டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் பிரேக் ஆகிருக்கலாம், எங்கே டிஸ்கண்டினியூஸ் இருக்கலாம். இன்கேஸ் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருந்தால் எந்த இடத்துல இருக்கும்? இந்த 1ங்கிற பாயிண்டில் தான். ஏன்னா 1ல் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ரெண்டாக பிரேக் ஆகுது. அப்போ இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ டிஸ்கண்டினியூட்டி இட் பீயிங் தி பாயிண்ட் 1. ஓகே, ஸோ அப்போ 1ல் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சொல்யூஷன் அப்போ கிவன் என்னவோ அந்த கிவன் f of x நம்ம எழுதிக்கிறோம். ஸோ f of x equal to x plus 2 if x is less than or equal to 1, x minus 2 if x is greater than 1. ஸோ அதுதான் நம்மளோட given. then what is your function? let c be a real number, c be any real number அப்படின்னு எடுத்துக்கிறேன். c belongs to r. this r is nothing but real number. so your c being any real number. then your c என்னவா இருக்கலாம்? c less than 1 இருக்கலாம், c greater than 1 இருக்கலாம். ஏன்னா less than 1ல ஒரு ஃபங்க்ஷன், greater than 1ல ஒரு ஃபங்க்ஷன், at the point 1ல ஒன்று. ஏன்னா at the point left hand side ஒன்று, right hand side ஒன்று, at the point equal toலையும் ஒன்றா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ 3 கேஸாக நம்ம பார்க்கணும். when c less than 1 and c is greater than 1 and c is equal to 1, 3 கேஸாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு when c is less than 1 what is your f of x? less than 1 இருக்கப்போ f of x is nothing but just x plus 2. so your f of x is nothing but x plus 2. so limit extends to 1, f of x is nothing but f of 1. okay, then what is your f of x? x plus 2. அப்போ limit extends to 1, x plus 2 is nothing but f of 1 னா என்ன அர்த்தம்? x plus 2 அதாவது f of x at the point x equal to 1 அதாவது x plus 1 x plus 2 at x equal to 1. ஸோ அதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. தென் டேரெக்டாக எக்ஸ் பிளேஸில் 1 போட்டிங்கன்னா வில் கெட் என்ன? x 1 plus 1 equal to ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1 எக்ஸ் பிளேஸில் போட்டிங்கன்னா 1 plus 1. ஸோ 3 is equal to 3. அப்போ என்ன ஆகுது? f of x is continuous for x is less than 1. ரைட், less than 1 இருக்கும்போது டெஃபினெட்லாக இட் இஸ் கண்டினியூஸ். சிமிலர்லி கிரேட்டர் தென் 1 இருக்கும்போதும் சேம் தான். ஸோ கிரேட்டர் தென் 1 இருக்கப்போ வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் பாருங்கள். greater than 1 x minus 2. so that is also there is also it is continuous. so your f of x is equal to x minus 2
So limit x tends to 1, f of x equal to f of 1 அப்படிங்கறத செக் பண்ணோம். So limit x tends to 1, what is your f of x? X minus 2, which is equal to right hand side f of x when x equal to 1, right? அப்ப x minus 2 when x equal to 1. So அப்ப x place ல 1 போட்டா what will get? 1 minus 2. இங்கே x place ல 1 போட்டிங்கன்னா that is also 1 minus 2. So 1 minus 2 என்ன? Minus 1. So this is again minus 1. So minus 1 equal. Therefore நம்ம என்ன சொல்லிடலாம்? f of x is continuous for x is greater than 1. Greater than 1 லியே இந்த function வந்து நமக்கு continuous. So அப்ப less than 1 லியும் continuous, greater than 1 லியும் continuous. At the point 1 ல தான் இப்போ நம்ம செக் பண்ணோம். When x is equal to 1, that is c equal to 1. Since at the point 1 நமக்கு function என்ன ஆகுது? The function splits, right? So 1 ல தான் நமக்கு function என்ன ஆகுது? Left hand side 1 ஆகும், right hand side 1 ஆகும். 1ன்ற பாயிண்ட்ல தான் split ஆகுது. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? Left hand limit, right hand limit, function value அந்த ஃபார்முலா, right? அப்ப limit x tends to 1 minus f of x equal to limit x tends to 1 plus f of x equal to f of 1 இதுதான் நம்மளோட continuityக்கு. அப்ப left hand limit LHL. So limit x tends to 1 minus f of x. அப்ப limit x tends to 1 minus, what is 1 minus 1 விட லெஸ்ஸா இருக்கும்போது your function is x plus 2 கொஸ்டின்ல. அப்ப டைரக்டா x பிளேஸ்ல நான் என்ன பண்ணனும்? 1 போடணும், minus 1 போடக்கூடாது. இந்த மைனஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது? It approaches 1 from the left hand sideங்கிறத மீன் பண்றது. அதனால it is not meaning that minus 1 போடணும் அப்படின்னு, right? Directly 1 தான் நம்ம அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறது. So 1 plus 2, that's it, right? Then இத ஆட் பண்ணீங்கன்னா you'll get 3. Then what is your right hand side? Right hand side limit, so that is LHL. Limit x tends to 1 plus, right, f of x. Right hand limit. So limit x tends to 1 plus f of x. So limit x tends to 1 plus 1 right side approach பண்றப்ப your function value is x minus 2. அப்ப x place ல 1 போட்டிங்கன்னா it becomes 1 minus 2, which is again minus 1. Therefore your left hand limit is not equal to என்ன வந்துச்சு? Right hand limit. Left hand limit or right hand limit coincide ஆகலை. அப்பனா என்ன அர்த்தம்? f is not continuous at x equal to 1. அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இது ரெண்டும் கண்டினியூஸா இல்ல இந்த ஃபங்க்ஷன். மத்தபடி less than, greater than எல்லா இடத்துலயும் continuous. Therefore x equal to 1 is the only point of discontinuity அப்படிங்கறத நம்ம அங்க எழுதினோம். ஏனா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் அது கண்டினியூஸா இல்ல, மத்தபடி எல்லா கேஸ்லயும் it is continuous. So problem over. That's it, right? Then what is your example 11? So example 11 is nothing but find all the points of discontinuity of the function f is defined by. அவங்களே क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? just discontinuity மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப continuity பத்தி நமக்கு பேச்சு இல்ல, discontinuous எங்கெங்க இருக்குன்றது கேள்வி. அப்ப நம்ம என்ன பண்ணா போதும்? அந்த end pointsல மட்டும் எங்க பிரேக் ஆகுதோ அங்க செக் பண்ணா மட்டுமே போதும் discontinuityக்கு. ஏனா மிச்ச எல்லா இடத்துலயும் அந்த less than 1, greater than 1 லலாம் டெஃபினட்டா it is continuous தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन என்னன்னா x plus 2 when x less than 1, 0 x equal to 1, x minus 2 when x greater than 1 இருக்கு. சொல்யூஷன் அப்ப since the function splits at the point x equal to 1, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? check continuity at x equal to 1 alone. இதுல மட்டும் செக் பண்ணா போதும், மீதி எல்லா கேஸ்லயும் டெஃபினட்டா அது கண்டினியூஸா இருக்கும். 1 ல தான் பிரேக் ஆகிறதுனால left hand limit, right hand limit, function value. அப்ப limit x tends to 1 minus f of x equal to limit x tends to 1 plus f of x equal to f of 1 அப்படினு செக் பண்ண போறோம். So that your left hand limit is nothing but limit x tends to 1 minus f of x, which is equal to limit x tends to 1 minus x plus 2, right? Then 1 plus 2 no, 1 plus 2 is nothing but 3, right? So your this left hand side is 3. What about right hand side? Limit x tends to 1 plus f of x. அதாவது 1 right hand side ல approach பண்றோம். So limit x tends to 1 plus, what is your function value when 1 நம்ம right side ல approach பண்றப்ப 1 விட greater இருக்குப்ப your function value is x minus 2. So அப்ப your f of x is nothing but x minus 2. Put x equal to 1. So it becomes 1 minus 2, which is minus 1. In the left hand limit answer 3, right hand limit answer minus 1. So they are not coincide, right? So x left hand limit is not equal to right hand limit. So இதில இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? limit x tends to 1 minus f of x is not equal to limit x tends to 1 plus f of x. Therefore f is discontinuous at x equal to 1. So x equal to 1 பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் discontinuous ஆகுது. அது மட்டும் தான் உங்களுக்கு கேள்வி. எங்க discontinuous கேள்வி? x equal to 1ங்கற பாயிண்ட்ல discontinuous. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. Then example 12 என்ன அப்படினா discuss the continuity of the function defined by. So continuity மட்டும் தான் கேட்டிருக்காங்க. f of x equal to x plus 2 if x is less than 0, minus x plus 2 if x is greater than 0. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த क्वेश्चंस्க்குலாம் இதுவும் டிஃபரண்ட். ஏனா
முன்னாடி பார்த்த கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு பிளேஸ்லேயாவது அந்த ஈக்குவலுங்கிற கேஸ் வந்துடும். ஸோ அப்போ அந்த ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் ஃபங்க்ஷன் அங்கே ஜீரோவில் டிஃபைன்டு, ரைட். பட் இங்கே ஈக்குவலே இல்லாத பட்சத்தில் ஜீரோவில் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட். அப்போ ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகும், ஜீரோக்கு அப்புறம் இது ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம், ரைட். ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்சர்வ் தட் தி ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அட் ஆல் தி ரியல் நம்பர் எக்ஸப்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ரைட்டா? ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோவில் ஃபங்க்ஷன் வேல்யூவே இல்லை. அப்போ ஈக்குவல் டு ஜீரோவை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கிறேன். லெட் டொமைன் D1 யூனியன் D2 வேர் D1னா என்ன அப்படின்னா செட் of all x belongs to real number such that x is less than 0 அப்படிங்கிறது D1 ஆகும். and D2 is nothing but set of all x belongs to real number such that x is greater than 0. அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதா ஒரு டைப் x is less than 0, இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு வேல்யூ வந்து x is greater than 0. அதை நான் ரெண்டு டொமைனாக பிரிச்சுக்கிறேன். இந்த டொமைனில் கண்டினியூஸாக இருக்குமா, இந்த டொமைனில் கண்டினியூஸாக இருக்குமா பேச போகிறோம். ஏன் இந்த மாதிரி போடுறோம் இந்த ப்ராப்ளமுக்கு மட்டும்? ஏன்னா ஈக்குவல் டு 0 ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை, அதனால். ஓகே, தென் லெட் C be any real number. generally proof பண்ண போகிறோம். கேஸ் 1, if C belongs to D1 domain 1, domain 1 என்ன x less than 0, so limit x tends to C f of x equal to limit x tends to C, what is your f of x domain 1க்கு, அதாவது less than 0ல what is your function value, x plus 2. so டேரெக்டாக நம்ம x plus 2 போட போகிறோம். then x plusல C போட்டிங்கன்னா it becomes C plus 2 which is nothing but your f of C, right? ஏன்னா ஃபங்க்ஷன் வேல்யூவில் இந்த இடத்துல C போட்டிங்கன்னா என்ன வரும், C plus 2னு வரப்போகுது f of xல. அப்போ which is f of C. அப்போ நமக்கு என்ன தெரியுது, f is continuous in D1, domain 1ல it is continuous. then what is your case 2, domain 2க்கு எடுக்க போகிறோம். if C belongs to D2 இருக்குது அப்படின்னா then நம்ம என்ன சொன்னோம், limit x tends to C f of x. அப்போ what is your f of x in C2, C2னா நமக்கு x greater than 0, x greater than 0, sorry D2னா x greater than 0, x greater than 0ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் டிஃபைனாக இருக்கிறது minus x plus 2. again it's a polynomial, it's continuous anyways, so minus x plus 2. so அப்போ directly C கொடுத்தீங்கன்னா minus of C plus 2 which is nothing but your f of C. ஏன்னா f of xல xக்கு பதில் C போட்டிங்கன்னா you will get this only, so that is your f of C. therefore f is continuous in D2 also. அப்போ f continuouslyயும் இருக்கு, D1லையும் இருக்குது, D2லையும் இருக்குது. therefore f is continuous at all the points in the domain of f. அப்போ அந்த f-ஓட டொமைன் நமக்கு என்ன எடுத்தோம், அந்த D1 D2ன்னு எடுத்தோமா, அந்த ரெண்டு டொமைன்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப், ரைட்? ஏன் இந்த கேஸ்க்கு மட்டும் நம்ம domain 1 domain 2 போட்டிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கிறது பாருங்கள், ஈக்குவல் கேஸ் இல்லை, அதாவது ஈக்குவல் டு 0ல டிஃபைனே ஆகலை. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷனோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைகிறீங்க அப்படின்னா அட் தி பாயிண்ட் 0ல இட் இஸ் நாட் டிஃபைன், ரைட்? அப்போ ஜீரோக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் x plus 2, x plus 2னா அது எந்த இடத்துல 0 வரும், -2ல 0 வருமா? ஸோ அப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் வைங்க. சிமிலர்லி minus x plus 2 இப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். இப்போ 0ல மட்டும் இட் இஸ் நாட் டிஃபைன்ட், அதுதான் நம்மளுக்கு கேஸ். ஓகே, ஸோ சரி, இந்த மாதிரி இங்கே இருக்குன்னா 0ல மட்டும் ஜம்ப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் தி பாயிண்ட் 0. ஸோ அவ்வளோதான். அதனால் வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம், இட் இஸ் not equal, right? so that's all for this question, right? so it's a straight line வரும், sorry. so x equal to 2ல இந்த இடத்துல -2 போட்டிங்கன்னா it becomes 0, right? அப்போ x -2ல வந்து அந்த பாயிண்ட் அந்த ஃபங்க்ஷன் 0 வரும். ஸோ இப்படி வருதுன்னு வைங்க. அது சிமிலர்லி இந்த 0ல மட்டும் டிஃபைன் ஆகிருக்காது. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து +2ல இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து இப்படி வரும். இங்கே 0ல மட்டும் டிஃபைன் ஆகிருக்காது. அந்த 0ல மட்டும் ஃபங்க்ஷன் டிஃபைனே ஆகலை, மற்றபடி எல்லா பாயிண்ட்லேயும் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட் அட் 0, அதனால் D1 D2, D1 x less than 0ன்னு வச்சுக்கிட்டு D2 x greater than 0ன்னு வச்சு ரெண்டு கேஸாக போட்டு இதை நம்ம ஃபைன் பண்ணுறோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 12. அண்ட் இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட்? அப்கமிங் வீடியோவில் நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி முடிப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.